அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 26வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை. அதிகாரம் 3. குறள் பார்க்கலாமா? சேர்க்கரிய செய்வார் பெரியர், சிறியர் சேர்க்கரிய செய்கலாதார். இன்னொரு முறை, சேர்க்கரிய செய்வார் பெரியர், சிறியர் சேர்க்கரிய செய்கலாதார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய செயல்களை, இப்போ ஒரு அரிய செயல்கள் ஒன்று இருக்கும், யாராலும் செய்ய முடியாது. அந்த செயலை யார் செய்து முடிக்கிறாங்களோ அவர்கள்தான் சான்றோர்கள் ஆவார். அந்த செயலை செய்து முடிக்காதவர்கள் கீழ் மக்கள், சாதாரணமானவர்கள் ஆவார்கள். அதுதான் இந்த குறளோட பொருள். சேர்க்கரிய செய்வார் பெரியர், அதாவது செய்யக்கூடிய அந்த அரிய செயல்களை யாராலும் செய்ய முடியாது, அந்த அரிய செயலை செய்யக்கூடியவங்களை பெரியர்னு சொல்லுவாங்க. சிறியரை சேர்க்கரிய செய்கலாதார், செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அந்த குறளில் நமக்கு என்ன செய்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை நம்ம செய்ய சொல்கிறோம், இந்த வேலையை செய்து முடியுமா அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலையை செய்ய முடியாது, அவங்களால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்டவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா கீழ் மக்கள், சாதாரணமானவர்கள், சான்றோர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது நம்ம இப்போ வேற ஒருத்தங்கள்ட்ட கொடுக்குறோம் அந்த வேலையை, அவங்க உடனே அது ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, எளிமையான முறையில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அது ஒரு அரிய செயல். அப்படி செய்து முடிக்கக்கூடியவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சான்றோர்கள் என்று அழைப்பார்கள். அப்படிதான், அதுதான் அழகாக நமக்கு என்ன செய்திருக்காரு வள்ளுவர், அழகாக இந்த குறள் கொடுத்துருக்காங்க. செய்யக்கூடிய வேலையை என்ன செய்யணும், அதுவும் ஒரு விருப்பப்பட்டு என்ன செய்யணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம செய்யணும். நம்மளால் முடியாது அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே நினைக்கக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். முயற்சியே செய்யாமல் நீ என்ன செய்யக்கூடாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்து பார்க்கணும், நம்மளால் முடியுமா முடியாதுங்கிற ரெண்டாவது விஷயம். ஒரு வேலையில் நம்ம இறங்கிட்டோன்னா அந்த வேலையை நம்மளால் முடியுமாங்கிறத நம்ம செய்து பார்க்கணும். செய்து பார்க்காமலே சில பேர் என்ன செய்வாங்கன்னா, என்னால் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டம்பா, எனக்கு அப்படி இப்படின்னு 1008 வேலைகள் அப்படி இப்படின்னு போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஒரு வேலையானாலும் என்ன செய்யணும், நான் செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர செய்ய முடியாது, என்னால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத என்ன செய்யக்கூடாது, யாரிடமே நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது. முயற்சி திருவினையாக்கும். நாம முயற்சி செய்யாமலே நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு